Okay, viewers, today I continue the same topic, classical genetics, the subtopics, the gene interaction, second topic, codominance. Its ratio 1:2:1, codominance, இணை ஓங்குத்தன்மை. Already discussed incomplete dominance in your last videos. In this video, we are going to discussing codominance. So, what is codominance? இணை ஓங்குத்தன்மை. இணையா. It is interactions in the protein content, proteins. அதாவது இரண்டு parents, for example, parent 1, parent 2, that means 1A and 1B, IA and IB இருக்குன்னு வச்சுங்களா. ரெண்டு பேரண்ட்ஸுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய அந்த இணையான காம்பவுண்ட், புதுசாக ஒரு காம்பவுண்ட் உருவாகும், சேம் ப்ரோட்டீன்ஸ், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ த கோடாமினன்ஸ், these patterns occurs due to simultaneous joins, simultaneous expressions of both alleles in the heterozygote. heterozygote அப்படின்றது என்னது? heterozygous, homozygous, அதாவது ஒத்த பண்புகளுடைய தாவரங்கள், வேறுபட்ட பண்புகள் கொண்ட பெற்றோர்கள், ஒத்த பண்புகள், வேறுபட்ட பண்புகள். அதாவது these patterns occurs due to the simultaneous, ஒரே சமயத்தில் இரண்டு வேறுபட்ட ஜீன்களும் சேர்ந்து ஒரு heterozygous parent உருவாக்குறது. ஒரே டைமில் இரண்டு வேறுபட்ட பண்புகள் இணைந்து சிமில்டேனியஸ், ஒரே நேரத்தில் இரண்டு வேறுபட்ட பண்புகள் இருந்து ஒரு புதிய heterozygous parent உருவாக்குறது. heterozygous தன்மையை உருவாக்குறது தான் இந்த கோடாமினன்ஸ், இணை ஓங்குத்தன்மை. ரெண்டும் சேர்ந்து. இப்போ நம்ம ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் இட் இஸ் நாட் பிளண்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு ஜீன்களும் இணைப்புறுதல் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே ஜீன்கள் இணைவு நடப்பது இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீன்களும் ஒரே நேரத்தில் வேறுபட்ட பண்புகள் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஒரு heterozygous figure உருவாக்குறது அந்த கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ the phenomenon in which the two alleles are both expressed in the heterozygous individual is known as codominance. Our definitions enna appdi parunga. What is the defined codominance? The phenomenon in which the two alleles are both expressed in the heterozygous individuals. அதாவது இரண்டு அல்லீல்கள், இரண்டு மரபு காரணிகள், மரபணுக்கள், ஜீன்கள் அப்படின்னு சொல்லலாம். இரண்டு மரபு பண்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அதாவது வேறுபட்ட தன்மை. ஹோமோசைகஸ்னா ஒரே மாதிரியான ஒத்திசைவான பேரண்ட், ஹெட்ரோசைகஸ்னா வேறுபட்ட நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பேரண்ட் உருவாக்கும். The phenomenon in which two alleles are both expressed in the heterozygous individuals is known as codominance. எக்ஸாம்பிள், இதில் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா it will be asked in 1 mark on short answer smart. அதாவது ரெண்டு வேறுபட்ட ஹோமோசைகஸ் தன்மை ஒரு ஜீன்ல ஒரே நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த இணைப்பு வேறுபட்ட தன்மை கொடுக்குது. சரியா? ஒத்த பண்புடைய பெற்றோர்கள், வேறுபட்ட பண்புடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கெமாலியா, ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கெமாலியா. அதாவது கெமாலியா அப்படின்ற தாவரத்தில் உருவாக்கக்கூடிய மலர்கள், அது நிறம். சரியா? ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறுபட்ட ஜீன்கள் சேர்ந்து வேறுபட்ட தன்மை ரெண்டு ஜீன்கள் சேர்ந்து வேறுபட்ட தன்மை உருவாக்குறது. ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கெமாலியா. அடுத்து சிக்கல் செல் ஹீமோகுளோபின். நெக்ஸ்ட் ஏபிஓ பிளட் குரூப்ஸ் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம்ஸ் இன் ஹியூமன் பீயிங், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏபிஓ பிளட் குரூப்ஸ். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த கோடாமினன்ஸ் தான் சொல்லுவோம். சரி, ஒருவேளை இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங், அதில் என்ன இந்த கோடாமினன்ஸ் ஒர்க் அப்படின்னு பார்ப்போம், செயல்பாடு. ஸோ இன் ஹியூமன் பீயிங்ஸ் IA and IB alleles of I gene. உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. In human beings, IA and IB alleles of I genes are codominants. இரண்டு இணைந்து which follows the Mendel's law of segregation. நம்ம எப்படி incomplete dominance நம்ம பார்த்தோமோ, this is also followed by the Mendel's law of
செக்ரிகேஷன். அதாவது மெண்டலுடைய சார்பின்றி தனித்து பிரித்தல் விதியை பேஸ் பண்ணி தான் இங்கே இந்த ஐஜீன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனில் இருக்கக்கூடிய இந்த ஐஜீன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிரிது அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த கோடாமினன்ஸ் வாஸ் டிமான்ஸ்ட்ரேட் இன் பிளான்ஸ். இது நம்ம அனிமல்ஸில் நம்ம பார்க்குறோம். பட் இன் பிளான்ஸில், பட் இன் அனிமல்ஸ் அதான் நம்ம பார்க்கணும். சரியா? அப்படின்னு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கலாம். பட் in plants, the codominance was demonstrated in plants with the help of electrophoresis and or chromatography. நிறமிடுதல் அப்படின்னு சொல்லுது. சரியா? எலக்ட்ரோபோரசிஸ், மின்னாற்பகுப்பு அப்படின்னு சொல்லுது. எலக்ட்ரோபோரசிஸ். The codominance was demonstrated in plants with the help of electrophoresis and or chromatography for the proteins or flavonoid substance. For proteins or flavonoid substance. அது எப்படி ப்ரோட்டீன் வச்சு flavonoid substance வச்சு நம்ம அது வந்து இது எந்த ப்ரோட்டீன், எந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் F1 அது ஒரு பேரண்ட்ல இருக்கு, F1 ஜெனரேஷன் இருக்கு, என்ன ப்ரோட்டீன் சொல்லி F2 ஜெனரேஷன் இருக்கு, இது அங்கிருந்து இங்கே வருதா இல்லையா அப்படின்றது இது இந்த மூலியமா வச்சு ப்ரூவ் பண்ணலாம். தட் இஸ் இட் இஸ் டிமான்ஸ்ட்ரேட்டட் பை as a codominance. Okay, for example, one more example here, Gossypium hirsutum and Gossypium statianum. ரெண்டுமே அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. So இங்கே எக்ஸாம்பிள் Gossypium hirsutum and Gossypium statianum. The F1 hybrid, that is amphiphloid. The F1 ambiனா ரெண்டுமே இரண்டும் கோ அப்படின்னு அர்த்தம். Amphibians மாதிரி. The F1 hybrid amphibioid was tested for the seed proteins. அதுக்கப்புறம் அந்த இணைந்த F2 F1 எடுத்து அந்த சீட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும்போது proteins by the electrophoresis, both the parents have the different bonding patterns for their seed proteins. அப்போ ரெண்டு வேறுபட்ட பண்புகள். ஆல்ரெடி ஐ told you it is heterozygous in nature இல்லையா? அந்த விதையை அந்த கலப்பினத்தின் மூலமான உருவாக்கக்கூடிய விதையை எடுத்து அதுக்கப்புறம் ப்ரோட்டீனை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது வேறுபட்ட தன்மை கொண்ட ப்ரோட்டீன்ஸை வந்து இது பெற்றிருக்குன்னு சொல்லுது. அதான் இங்கே சொல்றாங்க கோடாமினன்ஸ். In hybrid, the additive bonding patterns was noticed. In hybrid, அந்த கலப்பினத்தில் அடிட்டிவ்னா அதிகமான கூடுதல் ஜீன்களோட இணைப்பு. ஸோ இன் ஹைபிரிட்ஸ் the additive bonding patterns was noticed. அதில் வந்து அந்த கலப்பினத்தில் வந்து கூடுதல் ஜீனுடைய இணைவு அது பிணைப்பு வந்து பார்த்தாங்க அதாவது உற்று நோக்கப்பட்டு their hybrid shows the presence of both the types of proteins similar to their parents. அப்போ அது அதனுடைய அதிக ஜீன்களுடைய அதாவது கூடுதல் ஜீன்களுடைய பிணைப்பு ஏற்பட்டு அந்த ப்ரோட்டீன்ஸ் ஆனது F1 தலைமுறை அப்படின்னு பார்க்கணும். F1ல இருந்து டைரக்டா F2 இந்த பேரண்ட் இதனுடைய தலைமுறை டெஸ்ட் பண்றோம், இதனுடைய தலைமுறை டெஸ்ட் பண்றோம். ரெண்டுத்துக்கும் அந்த ப்ரோட்டீன்ஸ் இங்க இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் இந்த F2 ஜெனரேஷன்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது. So their hybrid shows the presence of both the types of proteins similar in their parents. அப்ப பேரண்ட்ல என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ அதே ப்ரோட்டீன்ஸ் இங்க பேரண்ட் என்ன வச்சுங்களா? இப்ப பேரண்ட்ல என்ன இருக்கு, என்ன ப்ரோட்டீன் இருக்கும் அதே ப்ரோட்டீன் F1க்கு வருது, F1ல என்ன ப்ரோட்டீன் இருக்கோ அது F2க்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. F2க்கும் வருது அப்படின்றது. சரியா? Due to the combination of two different genes. The F1 heterozygous. The F1 heterozygous produces a F2 progeny in phenotypic and genotypic ratios of 1:2:1. அப்போ F1 ப்ராஜனிஸ்லேருந்து உருவான F2 ப்ராஜனி இதனுடைய phenotypic ரேஷியோவும் ஜெனோடைபிக் ரேஷியோவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது 1:2:1 அப்படின்னு ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ப்ரோட்டீன் இங்கே இருக்கோ அதே ப்ரோட்டீன் இங்கே என்ன ப்ரோட்டீன் இருக்கோ அதே ப்ரோட்டீன் F1 ஜெனரேஷனில், இங்கே என்ன ப்ரோட்டீன் இருக்கோ அதே F2 ஜெனரேஷனில். ஸோ இதனுடைய phenotypic ratios and genotypic ratios are similar or same. Understand students? So this is a codominance, okay, which means the patterns of occurs, these patterns occurs due to the simultaneous expressions of both alleles. ஒரே டைம்ல ஒரே நேரத்தில் இரண்டு வேறுபட்ட ஜீன்களுடைய பாண்டிங் இணைப்பு அதனால் ஏற்படக்கூடிய இந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு அப்புறம் தான் கோடாமினன்ஸ் இணை ஓங்குத்தன்மை அப்படின்னு இருக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு வேறுபட்ட ஜீன்கள் இணைந்து ஒரு தன்மையை வந்து உருவாக்குது. Understand students? Okay, yes, thank you.